வணக்கம். நான் சாந்தி வெற்றிவேல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை நரசிம்ம மேத்தா. இவர் யாரு? நம்ம ஒவ்வொரு பக்தர் கதையா பார்க்கணும்னு நினைச்சிட்டோம். அப்ப அவங்கள பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது வாழ்க்கைக்கு முக்கியம்ன்றதுனால தான் நான் உங்களுக்கு இத சொல்றேன். இந்த நரசிம்ம மேத்தா அப்படின்றது யாரு? அப்படின்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். சில விஷயங்கள கடவுள் நமக்கு தடை செய்வார். நம்ம வாழ்க்கையில இப்படிதான் இருக்கணும்னு நினைக்கும்போது, அத பிடுங்குவாரு கடவுள். பிடுங்கும்போது நமக்கு கோபம் வரும். "இத என்கிட்ட இருந்து பறிக்கிறியா? அத நான் எப்படியாவது திரும்பவும் நானு சம்பாரிச்சுருவேன். என்கிட்ட ஆடம்பரமா இருக்கிற வீட பறிச்சுட்டியா? நான் இத விட பெரிய வீடு கட்டுறேன்." அப்படின்னு கடவுளுக்கு எதிர்ப்பா நம்ம செயல்படுவோம். ஆனா பெரிய வீடு கட்டி முடிச்சு வாழும்போது சில நேரம் நம்மள அறியாம கடவுள் எதுக்காக நம்ம கிட்ட இருந்து பறிச்சாரு அப்படின்ற ரகசியம் புரிய வைப்பார். அப்படி புரியும் போது நம்ம கண் கலங்கும். ஏன்னா நான் அப்போ வீடு இல்லாம இருக்கும் போதே நிம்மதியா இருந்தேன். அந்த மகிழ்ச்சி இவ்வளோ பெரிய வீட்டில் எனக்கு கிடைக்கல. இது வீடுல மாத்திரம் இல்லை, பணத்திலையும் உறவுலையும். சில உறவுகள் வேண்டாம் அப்படின்னு கடவுள் ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி அந்த இடத்துல இருந்து அந்த உறவை தூக்கி வெளியில போட்டுருவார். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? நீதி, நேர்மை, நியாயம் அப்படின்னு நினைச்சு அந்த உறவு கையில காலில் விழுந்து அது என்னென்ன கேக்குதோ அதெல்லாம் மொத்தத்தையும் கொடுத்து நம்ம மானம், மரியாதை எல்லாத்தையும் இழந்து திரும்பவும் அந்த உறவை கொண்டு வந்து நம்ம பக்கத்துல உட்கார வச்சுட்டு, அது எப்படி என் வாழ்க்கையில அந்த உறவு இல்லாம இருக்கும்? அந்த இறைவன் பறிச்சான். ஆனா நான் கொண்டு வந்து நிறுத்திட்டேன்ல அப்படின்னு நினைப்போம். ஆனா ஒரு டைம்ல அதே உறவால அசிங்கப்படும்போது, அவமானப்படும்போது, நம்ம ஏமாத்தப்படும்போது, அப்போ ஒரு கதறல் இருக்கு பாருங்க. இறைவா, நீ அன்னைக்கே புரிஞ்சுதான் நீ இத செஞ்ச. ஆனா நான் அடம் பண்ணி அது வேணும் அப்படின்னு எல்லாத்தையும் இழந்து கொண்டு வந்து பக்கத்துல வச்சேன். ஆனா இன்னைக்கு அதை ஏன் கொண்டு வந்து வச்சேன் அப்படின்னு வெறுக்கிற அளவுக்கு இருக்குது. இது உண்மைதாங்க வாழ்க்கையில. நிறைய விஷயம் நம்ம தேர்ந்தெடுக்கிற, நம்ம தீர்மானம் செய்யற ஒரு விஷயத்தால தான் நம்ம வாழ்க்கை கெடுது. கடவுளுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஒரு பொருள் எடுக்கப்பட்டாலும் கடவுள் நம்ம வாழ்க்கை நல்லதுக்காக தான் எடுக்கிறாரு. ஒன்ன குடுத்தாலும் அதுவும் இறைவன் நம்முடைய நல்லதுக்கு தான் குடுக்குறாரு. ஆனா அதை தவிர்த்துட்டு என்னோட விருப்பம் அப்படின்னு நீங்க சொல்ற எல்லா விஷயமும் ஒரு நிமிஷம் கண்ண மூடி யோசிச்சு பாருங்க. உங்களோட விருப்பம் சொன்ன ஒண்ணுத்தினாலேயும் நீங்க அழுதுருப்பீங்க. அது கண்டிப்பா எல்லாருடைய வாழ்க்கையிலயும் நடந்திருக்கும். இந்த கதைக்கு போகலாம். பலராமன், யமுனாதாசர் 2 பேரும் அண்ணன் தம்பிங்க. இவங்களுக்கு பணத்துக்கு பிரச்சனையே கிடையாது. கொட்டி கிடக்குது பணம். ஆனா குழந்தை செல்வம் இல்ல. இவங்க 2 பேரும் இறை வழிபாடு செய்றாங்க. தம்பிக்கு முதல்ல ஒரு குழந்தை பிறந்தாச்சு. அது ஒரு ஆண் குழந்தை. அது வளர்ந்து ஒரு 15 வயசு கூட ஆயிடுச்சு. அண்ணனுக்கு குழந்தையே இல்ல. அழ ஆரம்பிச்சுட்டாரு. இவங்க கும்பிடுற குலதெய்வம் நரசிம்மர். அதனால தான் நரசிம்ம மேத்தா. நரசிம்மர். அந்த தெய்வத்த வேண்டி இவருக்கு குழந்தை பிறந்ததுமே, அந்த குழந்தைக்கு நரசிம்மா அப்படின்னு பேர் வச்சுட்டாரு. அந்த குழந்தை செம வாலு. பேரு நரசிம்மராச்சே. ஒண்ணு வேணும்னா அடம் ஜாஸ்தி. அது கிடைக்கலன்னா அந்த வீட்டை மொத்தம் தலைகீழா மாத்திரும். கீழே போட்டு உடைச்சிடும். அதுக்கு பயந்துட்டே அந்த குழந்தை கேட்கிற எதையும் இல்லைன்னு சொல்லாம இவங்க அந்த குழந்தை மேல ஆசை வச்சுட்டாங்க. அதுக்காக அந்த குழந்தைக்கு தேவையானது அத்தனையும் கொண்டு வந்து கொட்டிடுவாங்க.
இந்த குழந்தை வீட்டில் அமக்கலம் பண்ணா பெரியவங்க இவங்க 2 பேரும் சேர்ந்து செய்வாங்க. ஆனா வெளியில அமக்கலம் பண்ணா இன்னொருத்தருக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. தினம் ஒரு 4, 5 பிரச்சனைய வீட்டுக்கு கூட்டு வருவான் இந்த நரசிம்மர். இவங்களும் அவங்கள சமாதானம் பண்ணி அனுப்புவாங்க. பேசாம இவனை ஏதாவது குருகுலத்துல சேர்த்தா கல்வியாவது வளரும் அப்படின்னு குருகுலத்துல சேர்க்கறதுக்கு கூட்டு போனா போற வழியிலேயே தகராறு. நான் இன்னொருத்தங்கிட்ட போய் பாடம் கத்துக்க முடியாது, எனக்கு கல்வி அறிவு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை பள்ளிக்கூடம் போக மாட்டேன். பள்ளிக்கூடம்ன்றது குருகுலம். அந்த குருகுலம் போக மாட்டேன் அப்படின்னு அடம் பண்ணி வந்தாச்சு. அம்மாவுக்கு மனசு கேட்கல. குழந்தைக்கு தினம் கடவுளோட கதைகளை அவன் கேட்குறானோ இல்லையோ அவனை பக்கத்துல படுக்க வச்சு அந்த கதைகளை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த குழந்தை எப்பவும் போல தினம் அமக்கலம் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனா இந்த வயசான பிறகு இந்த குழந்தை பண்ற சேஷ்டைகளை தாங்க முடியாத அந்த வருத்தத்தினால இந்த குழந்தை ஏன் இவ்வளோ துன்பத்தை நமக்கு கொடுக்குது அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. ஆனா அதுக்காக வெறுக்கல. ஆனா அவங்களுடைய மனவேதனைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அப்பா இறந்துட்டாரு, அம்மாவும் இறந்துட்டாங்க. குழந்தை தனியா தவிக்க ஆரம்பிச்சுது. ஒரு 5 வயசு குழந்தை இந்த மாதிரி இருக்கும்போது எப்படி பிறரால பார்க்க முடியும்? யோசிச்சு பாருங்க. ஏற்கனவே வாள் வேற, அம்மா அப்பா இல்ல. 1000 செல்வம் இருந்தாலும் அந்த குழந்தைய யார் பார்த்துப்பா? ஆனா தம்பி ஓடி வந்தார். ஏன்னா அண்ணன் மேல இருந்த பக்தி. நான் பார்த்துக்கிறேன் இந்த குழந்தைய. யாரும் அந்த குழந்தைய குற்றம் சொல்ல தேவையில்ல. இது என்னோட புள்ளதான் அப்படின்னு கூட்டிட்டு வீட்டுல வச்சுக்கிட்டாரு. அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதாவது இவருடைய முதல் பையனுக்கு கல்யாணம் ஆயிட்டு மருமகளும் வந்துட்டா. அவளுக்கு இத பிடிக்கணுன்ற அவசியம் கிடையாது. அவ எப்ப பாரு இந்த நரசிம்மரை அடிக்க ஆரம்பிச்சா. ஏற்கனவே நீ பண்ண பிரச்சனைய தாங்க முடியாம அப்பா அம்மாவை பறி கொடுத்துட்ட. இப்ப எங்களுக்கு வேற பிரச்சனை கொடுக்க ஆரம்பிச்சிட்டியா? எங்களுக்கு இதெல்லாம் தேவையா? அப்படின்னு அடிக்கடி அந்த குழந்தைகிட்ட சண்டை போட ஆரம்பிச்சா. இது நாளுக்கு நாள் அதிகமாச்சு. அன்னைக்கு யமுனாதாசருக்கு முக்கியமான வேலை இருந்தது. அவர் மருமகளை கூப்பிட்டு, அம்மா குழந்தை ஏதாவது அமக்கலம் பண்ணா கோச்சுக்காத. எதுவா இருந்தாலும் நான் வந்த அப்புறம் அவனுக்கு புரிய வைக்கிறேன். குழந்தை பத்திரம். என் அண்ணாவை அந்த குழந்தை ரூபத்துல பார்க்குறேன். அதனால குழந்தைய எதுவும் சொல்லாத அப்படின்னு சொன்னார். அந்த குழந்தை வெளியில போனது யாரையோ ஒரு பையனை அடிச்சிடுச்சு. அவங்க அப்பா அம்மா வந்துட்டாங்க பிரச்சனைக்கு. அவ்வளவுதான். எவ்வளோ கோபம் வந்துச்சோ அந்த மருமக அவ்வளோ கோபத்தை வச்சு அந்த குழந்தைய அடி அடின்னு அடிச்சிட்டாங்க நல்லா. அடிச்ச உடனே அந்த குழந்தை உடனே சொல்லுது, நீ போடுற சாப்பாட்டுக்காக நான் அடி வாங்கணுன்ற அவசியமே கிடையாது. நீ சொல்றத நான் கேட்க கூட மாட்டேன் அப்படின்னு அந்த சாப்பாடை தள்ளி விட்டுட்டு அந்த குழந்தை கோபத்துல, நான் வீட்டை விட்டு போறேன். நான் வீட்டில் இருக்க மாட்டேன். எனக்கு நீயும் தேவையில்லை, நீ போடுற சாப்பாடும் தேவையில்லை, இந்த வீடும் தேவையில்லை, நான் எங்கேயாவது போய் இருக்கேன் அப்படின்னு குழந்தை 5 வயசு குழந்தை வீட்டை விட்டு வெளியில வந்துடுச்சு. நேரா அது நடந்து போற பாதை காடு மாதிரி இருக்கு. மரம், செடி, கொடி. ஆனா அந்த குழந்தைக்கு எங்கேயும் நிக்கணும்னு தோணல. ஏன்னா வாழ்க்கையில ஒரு கட்டத்துல வெறுப்பு வந்துச்சுன்னா நம்மளுடைய காலே எங்கேயுமே நிக்காது. இந்த குழந்தை வேகமா போய்க்கிட்டே இருக்கு. அது ஒரு காடோட மத்தி நடுப்புறம். பசிக்கும்போது அங்க ஒரு நதிக்கரை. அந்த நதிக்கரையில தாமரை குளத்துல இருந்து தண்ணி எடுத்து குடிச்சிட்டு அப்படியே சுத்தி பார்க்குது. அங்க ஒரு குகை. அந்த குகைக்குள்ள யார் இருப்பா அப்படின்னு யோசிக்கும் போதுதான் இருட்டாவது ஞாபகம் வந்தது. ஐயையோ! நம்ம ரொம்ப தொலைவு வந்துட்டோமே! ஏதாவது விலங்கு நம்மள கடிச்சிட்டா என்ன செய்றது? அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே, அந்த பாழடைஞ்ச அந்த குகைக்குள்ள உள்ள போயிடுச்சு இந்த குழந்தை. அங்க ஒரு சிவன் கோவில். அங்க ஒரு லிங்கம் இருக்கு.
இந்த குழந்தை அந்த லிங்கத்தை சுத்தி சுத்தி வந்து பார்க்குது. அந்த லிங்கத்தை பார்த்ததுமே, அப்பா கூட இருக்கும்போது நமக்கு பயம் இருக்கக்கூடாது அப்படின்னு நேரா போய் அந்த சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சுக்கிச்சு. அப்பதான் அதுக்கு அந்த பயம் போச்சு. அதுக்கு அந்த சிவனை கட்டி பிடிக்கும்போது இயற்கையாவே அதோட அப்பா ஞாபகம் வந்துருச்சு. தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிருச்சு. அப்பா அப்பான்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்பதான் அதுக்கு மனசுல தோணுது. அப்பா எப்படியெல்லாம் நம்மள தூக்கிட்டு வருவாரு, எப்படி கொஞ்சுவாரு, இதெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சது. யோசிச்சுட்டு அந்த ஈசனை விடல. இன்னும் இறுக கட்டி பிடிச்சுக்கிட்டு அம்மாவா நினைக்க ஆரம்பிச்சிருச்சு. அம்மாவை நினைக்கும் போதுதான் அம்மா சொன்ன கதைகள் அதனுடைய ஆழ் மனசுல இருந்து ஒண்ணு ஒண்ணா புரிய ஆரம்பிச்சுது. அப்ப அந்த குழந்தை அந்த கதையை கேட்கல. ஆனா நேரம் வரும்போது அவங்க இந்த குழந்தை கேட்காமையே சொன்ன அந்த கதைகள்லாம் சரியான நேரத்துல வெளியில வருது. பிரகலாதன் இப்படிதான் பயப்படும் போது ஈசனை கட்டி பிடிச்சான். ஈசன் அவனை காப்பாத்தினாரு. அந்த குழந்தை சொல்லுது. படிக்கல, ஒன்றும் இல்லை. துருவன் காட்டுல கஷ்டப்படும் போது மகாவிஷ்ணு இப்படிதான் அவனுக்கு காட்சி கொடுத்தாரு. திருநாவுக்கரசருக்கு பசிக்கும் போது கூட தாயார் தானே உணவு கொடுத்தாங்க. அப்போ அப்பா என்ன பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவனை இறுக கட்டி பிடிச்சிக்கிச்சு. இந்த நம்பிக்கை இருக்கு பாருங்க. இந்த நம்பிக்கை சில நேரம் இறைவனையே ஆட வச்சிரும். ஈசனுக்கு ஒரு நிமிஷம் தன்னை மறந்துட்டாரு. அந்த குழந்தை தலைய மெதுவா தடவி கொடுக்குறாரு. அவ்வளோதான். அந்த கையை கெட்டியா பிடிச்சிக்கிச்சு. அப்பா அப்பா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சொல்ல சொல்ல அவருக்கு சிலையா இருக்க பிடிக்கல. நேரடியாவே வந்துட்டார். அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆகாரம் கொடுக்கலான்னா எதுவும் இல்லை. அப்படியே வெளியில வந்தார். வெளியில வந்து அங்க இருந்த அந்த குழந்தைய பிடிச்சிட்டே வர்றாரு. ஏன்னா அது பாழடைஞ்ச ஒரு கோவில். அந்த மரத்துல வெளியில இருந்த ஒரு மரத்துல இருந்து ஒரு பழத்தை எடுத்து அந்த குழந்தைகிட்ட கொடுக்குறாரு. அந்த குழந்தைக்கு கொடுத்துட்டு அப்படியே கூட்டிட்டு வர்றாரு. வெளியில வந்ததுமே அந்த குழந்தை நிறைய கதை பேசுது. அப்பா எங்க அம்மா எனக்கு நிறைய கதை சொல்லியிருக்காங்க. நீ நிஜமாவே இருக்கியா? நான் பார்த்ததே இல்லையே. அந்த குழந்தைக்கு ஆச்சரியம். ஏன்னா ஈசனை வந்து பார்க்கறது சுலபம் கிடையாது. தவம் இருக்கணும். ஆனா இந்த குழந்தைக்கு அதிர்ஷ்டம் இருக்கு. அவங்க அம்மா அப்பா பண்ண புண்ணியம் இருக்கு. அந்த இறை கதைகளை கேட்ட ஒரு ஆற்றல் இருக்கு. அது ஈசன் கிட்ட சொல்லி அழுவுது. எங்க அண்ணி இன்னைக்கு என்ன அடிச்சிட்டாங்க. எனக்கு இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு யாருமே இல்லை. அப்பா நீ என்னை விட்டு போக மாட்டேல்ல அப்படின்னு கையை பிடிச்சுக்கிட்டே கேக்குது. ஈசனை நேரா பார்த்து ரசிக்குது. அவருடைய முகத்தெல்லாம் தொடுது. இதெல்லாம் பார்க்க பார்க்க ஈசனுக்கு அந்த குழந்தை மேல அளவற்ற கருணை. அந்த குழந்தைக்கு என்ன தேவைன்றது ஈசனுக்கு புரிஞ்சுது. நேரா வெளியில வந்தார். அதாவது கொஞ்சம் தொலைவு அந்த ஆற்றங்கரையோரம் வரும்போது கிருஷ்ணர் பல கோபியர்கள் கூட ஆடிட்டு இருக்காரு. அந்த காட்சிய இந்த சிறுவனுக்கு காமிக்கிறார். அங்க பாரு அப்படின்னு சொன்னதுமே அந்த குழந்தைக்கு என்ன பிடிக்கும்னு இந்த ஈசனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இவங்க குடும்பத்துல வந்து கிருஷ்ணரை கும்பிடுவாங்க, நரசிம்மரை வணங்குவாங்கன்றது நமக்கு ஏற்கனவே தெரியும். ஆனா அந்த குழந்தைக்கு தெரியாது. அதை காமிச்சதுமே அந்த குழந்தைக்கு எனக்கு கிருஷ்ணரை ரொம்ப பிடிக்கும்பா அப்படின்னு சொல்லுது. நீ கூப்பிடு வருவாரு அப்படின்னோடனே இந்த குழந்தை கேக்குது. அப்பா எனக்கு ஒரு கேள்வி அப்படின்னு. என்ன? அவரு ஒரு சாமி தானே, அப்புறம் ஏன் இத்தனை பெண்கள் கூட விளையாடுறாரு, டான்ஸ் ஆடுறாரு அப்படின்னு சொல்லும்போது சிவன் அதுக்கு ஒரு கதையை சொல்றாரு. அதாவது ஒரு குடிசை இருக்குது.
சூரியன் உள்ள வந்து ஒளி கொடுக்குதா? கிடையாதுப்பா. ஒரு சின்ன சின்ன ஓட்டை வழியா உள்ள நுழைஞ்சு மொத்த வீட்டையும் பிரகாசமாக்குது. அது போல தான் இறைவன்றது ஒண்ணுதான். யார் யார் எப்படி வேண்டுறாங்களோ அந்த அந்த ரூபத்துல, அந்த அந்த வடிவுல யாருக்கு எப்படி போனா பிடிக்குமோ அந்த ரூபத்துல வந்து உதவி செய்றாங்க அப்படின்னு சொன்னதுமே இந்த குழந்தை வந்து, "அப்பா நான் கிருஷ்ணர் கிட்ட போயிட்டு வரட்டுமா?" அப்படின்னு நேரா போய் கிருஷ்ணர கட்டி பிடிச்சுக்கிச்சு. கிருஷ்ணரும் அந்த குழந்தைய அணைச்சுக்கிறாரு. ஏன்னா, அவரோட அருளால பிறந்தது தான் அந்த குழந்தை. "என்ன உனக்கு ரொம்ப பிடிக்குமா? என்ன பத்தி பாடு" அப்படின்றாரு கிருஷ்ணர். "நான் தான் குருகுலமே போகலையே. எனக்கு எழுத படிக்க தெரியாது. பாடவும் தெரியாது" அப்படின்னு சொன்னதுமே, அந்த கிருஷ்ணர் கழுத்துல இருந்த ஒரு துளசி இலைய எடுத்து அந்த குழந்தை வாயில போட்டு, "இப்ப நீ என்ன பாடு" அப்படின்னதுமே, குழந்தை வந்து கிருஷ்ணர் பாட்ட அழகா பாடுச்சு. கிருஷ்ணர் அந்த பாட்ட கேட்டதுமே, "ரொம்ப அழகா இருக்கு. நீ இது மாரி நெறைய பாட்ட பாடணும்" அப்படின்னு அந்த குழந்தைக்கு ஆசீர்வாதம் குடுத்துட்டு மறைஞ்சிட்டாரு. ஈசன் அந்த குழந்தைய விட்டு நகரலான்னு பார்த்தா, அந்த குழந்தை கரம் ஈசனுடைய கரத்த இன்னும் ஆழமா பிடிச்சிட்டு இருக்கு. ஈசன் அவர கூட்டிட்டு, அந்த குழந்தைய கூட்டிட்டு அந்த கோவிலுக்கு வராரு. இப்ப அந்த குழந்தை பாட ஆரம்பிக்கும்போது, கொஞ்சம் கொஞ்சமா ஈசன் அங்கருந்து அப்படியே மறையிறார். குழந்தை ஈசன நெனச்சு பாட ஆரம்பிக்குது. கிருஷ்ணர நெனச்சு பாட ஆரம்பிக்குது. நரசிம்மர நெனச்சு பாட ஆரம்பிக்குது. இது எல்லாமே பாடும்போது, அதுக்கு மனசுல ஒரு எண்ணம் மாத்திரம் இருக்குது. அதாவது இவங்க எப்பவும் நம்ம கூட இருக்கணும்னா, அம்மா சொல்லியிருக்காங்க, தவம் பண்ணா நமக்கு கிடைக்கும். அந்த தவத்த அப்படியே உட்கார்ந்து பண்ண ஆரம்பிச்சிருது. அந்த கோவில்லயே உட்கார்ந்து தவம் பண்ணிட்டு, இந்த ஈசன் நினைப்புல வாழ ஆரம்பிச்சாச்சு. இந்த குழந்தைய தேடி யமுனாதாசர் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததுமே இந்த அண்ணிக்கு சொல்றதுக்கு பயம். தெரியாது, வீட்டுக்கு வரவே இல்ல அப்படின்னு சொன்னதுமே, இந்த யமுனாதாசர் நரசிம்மர தேடி அந்த ஊர் முழுக்க தேடுறாரு. எங்கேயும் குழந்தை இல்ல. இதுக்கப்புறம் இந்த ஊர தாண்டி காடு தாங்குது. அந்த காட்டுக்கு வராரு. அந்த காட்டுல இந்த பாடல்கள் கிருஷ்ணர் பாட்டும், சிவன் பாட்டும் கேட்கும்போது, அவரு நேரடியா அந்த குகைக்கு வந்துட்டாரு. பாழடைஞ்ச கோவிலுக்கு. அப்பதான் அந்த குழந்தை பாடுறத கேட்டு கண் கலங்கி அப்படியே நிக்கிறாரு. "இவ்ளோ ஆற்றல் எப்படி கிடைச்சது?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை பக்கத்துல உட்காந்து, "அப்பா வந்திருக்கேன், வாப்பா போலாம்" அப்படின்னு. "இல்லப்பா, எனக்கு அத விட பெரிய சந்தோஷம்லாம் எனக்கு வாழ்க்கையில கிடைச்சிருச்சு. எனக்கு வீடு வேணாம், பணம் வேணாம், அண்ணி வேணாம், யாரும் வேணாம். எனக்கு இறைவனே கூட துணையா இருக்காங்க. நீ கூட வேணாம்ப்பா. நான் இந்த காட்டிலேயே வாழ்ந்துக்கிறேன்னும்போது" அவரு வந்து அவருக்கு புரிய வைக்கிறாரு. "மகனே, உன்னுடைய இறை பக்திய நான் நிச்சயமா பாராட்டுறேன். இறைவனே உனக்கு காட்சி குடுத்திருக்காருன்னு சொல்ற. கடவுளே உனக்கு வந்து காட்சி குடுத்தாருன்னும்போது, உனக்கு இன்னும் சக்தி அதிகமா இருக்கும். உன்னுடைய இறை வழிபாட்டுக்கு சின்னதா ஒரு பிரச்சனை கூட வராம நான் உன்னை பார்த்துக்கிறேன். நீ வீட்டுக்கு வா. உனக்கு பூஜைக்கு தேவையானதெல்லாம் நான் ஏற்பாடு பண்றேன். எப்பவும் அந்த கிருஷ்ணர விடாத" அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வர்றாரு. வீட்டுக்கு வந்த உடனே அண்ணிக்கு ரொம்ப பயம். ஆனா இந்த குழந்தை அவ்வளவு அறிவாயிடுச்சு இப்போ. கண்லயே அத பார்த்ததுமே, "அண்ணி, நீங்க எனக்கு ரொம்ப முக்கியமானவங்க. என் வாழ்க்கையில உங்கள மறக்க முடியாது. நீங்க என்னுடைய வாழ்க்கையில வந்ததுனால தான் இன்னைக்கு இறை தரிசனம் எனக்கு கிடைச்சது. கண்டிப்பா இத மறக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "என்னால உங்களுக்கு சிரமம் வராது" அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை பூஜை ரூமுக்கு போயிடுச்சு. அவ்வளோதான். இந்த அண்ணிக்கு தான் மனசு வருத்தம் வந்து அந்த குழந்தை கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டாங்க. இந்த குழந்தை படிப்படியா இறை சம்பந்தமா பாடல்கள பாட ஆரம்பிக்கும்போது வளர ஆரம்பிச்சாச்சு.
இந்த யமுனாதாசருக்கு இந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசை. இந்த பையனுக்கு நரசிம்மருக்கு ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செஞ்சு வச்சாரு. அந்த பெண்ணும் ரொம்ப நல்லவ. இவருடைய பக்திக்கு இடைஞ்சல் இல்லாம பூஜைக்கு தேவையான அத்தனையும் செஞ்சு கொடுத்தாங்க. இவங்களுக்கு ஒரு அழகான மகனும் பிறந்தாச்சு. இந்த யமுனாதாசர் அதுக்கப்புறம் இந்த மகனை விட்டு போயிட்டாரு, அதாவது மறைஞ்சிட்டாரு. இப்போ இந்த நரசிம்மர் தான் குடும்பத்தை நடத்தணும். கோவில் கோவிலா போய் பாட ஆரம்பிச்சாரு. அதுல வந்த பணத்தை வச்சு குடும்பத்தை நடத்த ஆரம்பிச்சாரு. இந்த பணம் அவர்கிட்ட கோடிக்கணக்கா கொட்டி இருந்தது. அத நிறைய ஏழைகளுக்கு அன்னதானம் செஞ்சிட்டாரு. இவருக்கு அதனாலதான் பணம் பற்றாக்குறை ஏற்பட்டது. பணக்கார வாழ்க்கை மறைஞ்சு சாதாரண வாழ்க்கையா வாழ ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா இவங்களுடைய புகழ் மாத்திரம் எல்லா இடத்துலையும் தெரிஞ்சிருந்தது. வசதியானவங்கன்னா பலராமனும் யமுனாதாசரும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தது. இவரு எல்லா கோயில்லையும் பாடும் போதெல்லாம் கிருஷ்ண பட்டர் அப்படின்னு ஒரு பக்தர் வந்து உட்கார்ந்துருவாரு. இவர் மேல ரொம்ப உயிர், இந்த நரசிம்மர் மேல. எங்க பாடினாலும் இவர் வந்துருவாரு. இவருக்கு வந்து ஒரு பெரிய கோடீஸ்வர நண்பர். அவர் பேர் வந்து புரந்தர். அவருக்கு ஒரு பெண். அந்த பெண்ணை எப்படியாவது இந்த நரசிம்மருக்கு புள்ள இருக்குல்ல, அந்த பையனுக்கு கட்டி கொடுக்கணும் அப்படின்னு அவர் முடிவெடுத்து இந்த நரசிம்ம மேத்தா கிட்ட சொல்றாரு, உனக்கும் புள்ள இருக்கு, அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கல, ஆனா ஒரு வசதியான ஒரு இடத்துல ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடு. இதெல்லாம் எனக்கு சம்மதமே இல்லை, உனக்கு என்ன தோணுதோ செய். ஏன்னா இவங்க இறை வழிபாட்டுல இறங்குனதுனால சுத்தி நடக்கிற எதையும் தன் குடும்பத்தை கூட யோசிக்க மாட்டாங்க. இந்த பக்தர்களுக்கு அது புரியும் போது அவங்க யாராவது உதவி செஞ்சு இவங்களுடைய வாழ்க்கையை நல்ல நிலைக்கு கொண்டு போவாங்க. அப்படிப்பட்ட பக்தர் தான் இந்த கிருஷ்ண பட்டர். அவரு புரந்தரை போய் பார்த்து, உனக்கு வந்து நரசிம்மரை தெரியுமா? ஆமா, எனக்கு தெரிஞ்சு பெரிய கோடீஸ்வரங்க. ஆமா, அந்த நரசிம்மருக்கு ஒரு புள்ள இருக்கு, அந்த பையனுக்கு உங்க பொண்ணை நீ திருமணம் செஞ்சு கொடுக்கணும். நீ சொல்றது சரிதான், நான் வந்து கோடீஸ்வரன் உனக்கு தெரியும், ஆனா அவரு இப்ப செல்வத்தை இழந்திருக்காரு, நீ ஏன் அதை நினைக்கிற? உன் பொண்ணு அந்த இடத்துல வாழுதுனாலே அது ஒரு இறை சக்தி மிகுந்த வீடு, உன் பொண்ணுக்கு நிறைய நல்லது அந்த இடத்துல கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அவர் நண்பர் இல்லையா அந்த ஜமீன்தார், உடனே தன்னுடைய நண்பர் கிருஷ்ண பட்டர் சொன்னதை கேட்டு, நீ எது சொன்னாலும் அது என் வாழ்க்கைக்கு நல்லதா தான் இருக்கும், கண்டிப்பா நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். நேரடியா இந்த நரசிம்ம மேத்தாவுடைய வீட்டுக்கு வந்துட்டார் ஜமீன்தாரும் கிருஷ்ண பட்டரும். வந்துட்டு, எங்களுடைய பெண்ணுக்கு உங்க பையனை திருமணம் செஞ்சு கொடுங்க, இந்த தேதியில திருமணம் வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு சொல்லிட்டு போயிட்டார். இவரு கிருஷ்ண பட்டர் கிட்ட, திருமணம் எப்படி செய்யணும்னு கூட எனக்கு தெரியாத, இறை பக்தி எப்படி செய்யணும்னா அதை செய்வேன், ஆனா திருமணம் எப்படி செய்யணும், அதுக்கு என்ன பண்ணணும் எதுவுமே தெரியாது, அதெல்லாம் பார்த்துக்கலாம், நீ வா, இந்த தேதிக்கு நீ சரியா வந்துரு அப்படின்ட்டாங்க. இந்த நரசிம்ம மேத்தா தன்னுடைய பையன், மனைவி, இன்னும் கொஞ்சம் உறவினர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த புரந்தரர் இருக்கிறார் பாருங்க, அந்த ஜமீனுக்கு போறாங்க. இவங்க போகும்போது பக்தி பாடல்களை பாடிக்கிட்டு போறாங்க. இவங்க பக்தி பாடல்களை அது கூட எப்படி போகணுன்றது இவங்களுக்கு தெரியல. பக்தி பாடல்களை கேட்டு ஊர்ல இருக்கிற ஜனங்கள்லாம் இவங்க பின்னாடியே நடந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க அப்படியே போயிட்டு இருக்கும்போது எங்க இருந்தோ ஒரு பக்தி கூட்டம் இவங்களோட கூட்டத்தோட சேர்ந்து அப்படியே சேருது. ஆச்சரியம் பாருங்க, அதோட தலைவர்
நந்தகோபால். அவர் கேட்குறாரு, லக்ஷ்மி சீரெல்லாம் எடுத்துக்கிட்டியா? எடுத்துக்கிட்டேன். இன்னொருத்தர் சிவன். அவரு கேட்குறாரு, பார்வதி அந்த ஆடையெல்லாம் எடுக்க சொன்னேனே எடுத்துட்டியா? எடுத்துட்டேன். சரஸ்வதி நீ எடுத்துட்டியா மீதி விஷயம்லாம்? எல்லாமே எடுத்துட்டேன். அப்படின்னு இந்த வார்த்தை தான் அந்த கிருஷ்ண பட்டருடைய காதுல விழுது. அவருக்கு அப்பதான் ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்றது புரியுது. ஏன்னா இந்த கிருஷ்ண பட்டரும் சரியான இறைபக்தர். ஒரு இறைபக்தருக்கு உதவுறாருன்னும் போது கடவுளுக்கு பிரியம் வருமா வராதா? அவரும் இவர் பின்னாடியே யாரு இவங்க எதுக்கு போறாங்கன்னு போனாரு. இவரு அவங்க பின்னாடி தான் போனாரு. இவரை விட்டுட்டு விலகிட்டாரு. அவங்க எல்லாம் கரெக்டா அந்த புரந்தரர் இருக்கிற அந்த ஜமீனுக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கு என்னன்னா, நாங்க திருமணத்துக்கு உண்டான எந்த ஏற்பாடுமே செய்யலையே. அதுக்கு முன்னாடியே இவ்ளோ கூட்டம் வந்துருச்சே. நாங்க இன்னும் வீடு சுத்தம் பண்ணல, அலங்காரம் பண்ணல அப்படின்னும்போது, வாயு பகவான் ஒரே ஒரு சுத்து தான் அந்த வீடு முழுக்க தூய்மையாயிடுச்சு. அதே மாரி இன்னும் நான் யாருக்கும் சமைக்கல. அக்னி பகவான் போய் அங்க இருக்கிற அக்னி இடத்துல உட்கார்ந்ததுமே உணவு தானா தயாராச்சு. பிரம்மாண்ட விருந்து தயாராச்சு. இதெல்லாம் இவரு பார்க்க பார்க்க வசதியானவன் இல்லைன்னு சொன்னாங்க நரசிம்ம மேத்தாவ. இவ்வளோ வசதியா நிமிஷத்துல எல்லாம் நடக்குது. ஒண்ணுமே புரியலையே. இது ஏதோ ஒரு அதிசயமா இருக்குது. மொத்த பேரும் அந்த இடத்துல கொண்டு வந்த வரிசைய தேவலோகத்திலிருந்து வந்த வரிசை. இதுவரைக்கும் அந்த ஜமீன்தார பார்க்காத அளவுக்கு நகைகளும் பொக்கிஷங்களும் அந்த இடத்துல நிறைஞ்சிருக்கு. இதெல்லாம் பார்த்த அந்த கிருஷ்ண பட்டருக்கு கண் கலங்க ஆரம்பிச்சுது. இதை பார்த்த நந்தகோபர் விஷயத்த வந்தது யாருன்றத கிருஷ்ண பட்டர்கிட்ட மாத்திரம் சொல்லிட்டு நான் வரேன் அப்படின்னு கிளம்பி போயிட்டாரு. மறுநாள் தான் இந்த நரசிம்ம மேத்தா வராரு. அவரு வரும்போது ஊர் எல்லையில இருந்து அவரை அழைச்சிட்டு வராங்க. இவங்களுக்கு இவ்வளோ மரியாதை செஞ்சுட்டு நம்மளுக்கு இவங்க மெதுவா வராங்கன்னும் போது இவங்கெல்லாம் போய் ஊர் எல்லையிலேருந்து அவரை மரியாதையோட கூட்டிட்டு வந்து அந்த வரிசையெல்லாம் நீங்க அமுச்சு வச்சது ரொம்ப பிரமாதமா இருக்கு அப்படின்னு சந்தோஷப்பட்டு இந்த திருமணத்தை சிறப்பா நடத்தி முடிச்சாங்க. பெண் வீட்டை சேர்ந்த அத்தனை பேருக்கும் இவ்வளோ வசதி இருந்தோம் இவங்க எளிமையா வாழறாங்க, எவ்வளோ பெரிய விஷயம் இது அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்க. இறைவனே வந்து உதவுனதை தெரிஞ்சுக்கிட்ட கிருஷ்ண பட்டர் அவர் கூட சேர்ந்து நிறைய பக்தி பாடல்களை கடைசி வரைக்கும் இறை தொண்டு அவருக்கு செஞ்சுக்கிட்டே வாழ்ந்து இறைவனடியே சேர்ந்தாரு. ஏன்னா அவருக்கு மாத்திரம்தான் இறைவன் வந்து செஞ்சது தெரியும். இந்த ரகசியம் அத்தனையும் நரசிம்ம மேத்தாவுக்கு தெரியாது. இது சில நேரம் நம்ம நினைக்க வைப்போம், நம்ம எதுக்காக பிறந்தோம், நம்ம யாரு, அந்த இறைவன் நம்மளை ஏன் படைச்சாரு, இது எதுவுமே நமக்கு தெரியாது. நம்ம என்ன பண்றோம் எதுவுமே தெரியாது. ஆனா அந்த இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். முழுமையான மனசோட இறைவனை நம்பிட்டா நம்ம வாழ்க்கையில நடக்கிற அத்தனை பிரச்சனைகளையும் அவனே அழகா தீர்த்து வைப்பான். நாம என்ன செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு யோசிக்க தேவையே இல்லை. திருமணம் பேசினது கிருஷ்ண பட்டர். ஆனா யாருக்கிட்ட பேசினாருன்றது கூட இந்த நரசிம்ம மேத்தாக்கு தெரியாது. இவருடைய வாழ்க்கை நல்லா இருந்துதான் ஆகணும். அதை முடிவு எடுத்தது இறைவன். இறைவனே இறங்கி வந்து எல்லா வரிசையும் செஞ்சு, ஏன்னா இவருக்கு தன்னுடைய வீட்டை பத்தி கவலை இல்லை, தன்னுடைய குழந்தைகளை பத்தி கவலை இல்லை, எதை பத்தியும் கவலை இல்லை. முழுமையா இறை சிந்தனை தான். அதனாலதான் இறைவன் இவரை நினைச்சு கவலைப்பட்டு இவருடைய குடும்பத்துக்கு தேவையான அத்தனை விஷயமும் செஞ்சு கொடுக்குறாரு. நம்முடைய சிந்தனை முழுவதும் இறைவன் மேல இருந்துட்டா
நாம எப்படி வாழணும், என்ன செய்யணும், எதை செய்யக்கூடாது, எது செஞ்சா பிரச்சனை, எல்லாமே அவனே தீர்மானிச்சிருவான். நம்ம வாழ்க்கையில நமக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல ஞானம் கண்டிப்பா கிடைக்கும். நாம செஞ்ச தவறு நமக்கு புரியும். இந்த குழந்தைக்கு செய்யும் போதெல்லாம் எதுவுமே தெரியாது. சின்ன குழந்தைக்கு என்ன தெரியும்? செய்யும்போது தெரியாது. ஆனா அதுக்கு அந்த காட்டுல, இயற்கை சூழ்நிலையில, பயங்கரமான இருட்டுல ஈசன் கிட்ட இருந்து ஞானம் கிடைச்சது. கிருஷ்ணருடைய அருளால பாடக்கூடிய சக்தி கிடைச்சது. அதே தெய்வங்களுடைய சக்தியினால அவருடைய மகனுடைய திருமணம் விமர்சையா நடந்தது. இறைவனை முழுமையா நம்பிட்டாரு. அதனாலதான் எதுவுமே அவர் அந்த பணம் பத்தி கவலைப்படல. இருந்த பணத்தை இல்லாதவங்களுக்கு அள்ளி கொடுத்தாரு. தான் ஏழையா இருக்கிறோம், நம்ம குடும்பம் எப்படி பிழைக்கும், எதை பத்தியும் யோசனை இல்லை. வெறும் இறை பக்தி பாடலை பாடுறது மாத்திரம்தான் அவருடைய வேலை. ஆனா கடவுளுக்கு மொத்த பிரச்சனையும் வந்தாச்சு. நம்ம வாழ்க்கையிலையும் முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு, கண்டிப்பா எந்த வித அதாவது நம்ம பிறந்ததுக்கு ஏதோ ஒரு காரணம் இந்த உலகத்துல இருக்கு. நம்ம வாழணும்னா வாழ்ந்துதான் ஆகணும். கை இல்லாமலேயோ, கால் இல்லாமலேயோ, சொந்தம் இல்லாமலேயோ, பணம் இல்லாமலேயோ, வீடு வாசல் இல்லாமலேயோ, இருக்கிறத இழந்துட்டோம் வாழறோம்னா கூட அது இறைவன் நமக்கு எதையோ ஒரு விஷயத்த புரிய வைப்பான். அப்ப நம்ம உணரும் போது கண்டிப்பா அது உணரும். அது ஒரு சூழ்நிலை வரும். உணரும் போது இதனாலதான் நம்ம கிட்ட இருந்து அதை பறிச்சாரு. அது இருந்தா நமக்கு ஆபத்தை கொடுத்துருக்கும். ஒருவேளை அது இருந்துச்சுன்னா நான் இப்படி ஆயிருப்பேன். அது தெளிவை நம்மளுக்கு கண்டிப்பா கொடுப்பாரு. கடவுளுக்கு தெரியாத விஷயம் இல்லைங்க. நம்ம கிட்ட இருந்து ஒரு உயிரை எடுக்கிறாருன்னா கூட, இதுக்கப்புறம் நீ என்ன செய்ய போற, உன்கிட்ட அது வரைக்கும் இருந்த திறமைய வெளியில கொண்டு வர மாட்டேன். அந்த உயிர் போன பிறகுதான் உன்கிட்ட இருக்கிற திறமை வெளியில வரும். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு சிந்தனை இருக்கும். நீங்க கடவுளை நம்பினீங்கன்னா பரிபூர்ணமா நம்புங்க. உங்க வாழ்க்கையில எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் கவலையே படாதீங்க. எல்லா பிரச்சனைக்கும் கண்டிப்பா ஒரு மருந்து இருக்கு. சாதாரண நோய், சின்னதா ஒரு கட்டி வந்தா கூட உடனே மெடிக்கல் ஷாப் போ, இந்த மருந்தை வாங்கு, சரியாயிடும். சரியாகுது. வாழ்க்கை இது இறைவன் கொடுத்தது. அவர் எந்த காரணத்துக்காக படைச்சாரோ அது நிறைவேறாம நம்மளை தூக்க மாட்டாரு. அது வரைக்கும் நம்ம போராடிதான் ஆகணும். போராடினாதான் இறைவன் நமக்கு தேவையான அருளை கொடுப்பாரு. நீங்க மனுஷனா இருக்கிற நீங்களே ஒரு குழந்தை பிறந்ததுமே இந்த குழந்தைக்கு இதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்க. ஒரு உயிரை படைக்கிற இறைவன் இந்த உயிருக்கு தேவையான அத்தனை சொத்தையும் இந்த பூமியில வச்சுட்டு தான் அந்த உயிரை உருவாக்குறாரு. நம்மளுடைய முயற்சியால அந்த சொத்து உங்களுடைய கைக்கு வர வேண்டிய நேரத்துக்கு வரும். அது வரும்போது உங்களுக்கு ஒரு தெளிவான புத்தி இருக்கும். அது வரைக்கும் அந்த பணம் உங்க கைக்கு வந்தா கூட நிக்காது, விலகி போயிடும், சொந்தங்கள் பறிச்சிடும், இல்ல காணாம போகும். இந்த மாதிரி நிறைய சூழ்நிலை நடக்கும். இது பணம் சம்பந்தப்பட்டு மாத்திரம் இல்லை, உறவுகள் தனிமை கொடுக்குதுன்னா கூட உங்களுக்கு ஏதோ ஒரு ஆற்றல் இருக்கிறத உணர்த்தத்துக்கு தான் இருக்கும். தனிமையில சாதிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. இறைவனை முழுக்க முழுக்க நம்ம நம்பிட்டோம்னா அந்த நம்பிக்கை தான் இப்படிப்பட்ட மகான்கள் எல்லாம் உலகத்துக்கு காமிக்குது. இறை உலகமே பூமிக்கு வர வச்சாரு. இவருடைய பாடலும் இறை நம்பிக்கையும் இவங்க அப்பா அம்மா அந்த இறைவன் மேல வச்ச நம்பிக்கை தான் அவங்க இல்லாம இந்த குழந்தை இவ்வளோ சிறப்பா வாழக்கூடிய அளவுக்கு சக்தி கிடைச்சது. எல்லா குழந்தையுமே பூமியில சிறப்பா வாழதான் உருவாக்கப்பட்டிருக்கு. அதனால உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவ்வளவுதான் என் வாழ்க்கை, இதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாதுன்னு யோசிக்காதீங்க. இதுக்கு மேலதான் நீங்க வாழக்கூடிய அடியை எடுத்து வைக்க போறீங்க. ஒரு துன்பம் வந்தாலோ இல்ல
அவமானம் வந்தாலோ எதுவா இருந்தாலும் கவலையே படாதீங்க. அதை கொடுக்க தெரிஞ்ச இறைவனுக்கு அதுக்குண்டான மருந்த கொடுக்க தெரியும். அதை ஆத்துறதுக்கு தீர்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு வலிமையை எப்படியாவது யார் மூலமாவது உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவாரு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நிறைய ஆன்மீக கதைகளை நம்ம கேட்டு மகிழலாம்.